ஹலோ ஆல், வெல்கம் டு ஷைகுல் பார்வை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் தான் வந்து செட்டிநாடு நல்லி குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஷ் வந்து ஒரு 9 to 10 மெம்பர்ஸுக்கு பண்ணுறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 ஆனியன்ஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். தேவையான ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சமும் சின்ன வெங்காயம் கொஞ்சமும் எடுத்துக்கலாம். இதுதான் போட்டு நம்ம வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெயே ஊற்றாமல் வந்து நம்ம வதக்கிட்டு இதை வந்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். இதுதான் வந்து நம்ம செட்டிநாடு மசாலாவை வந்து நம்ம நல்லி குழம்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வதக்கிறதுக்கு நான் எடுத்த ஸ்பைசஸ்லாம் வந்து கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு பெப்பரு, அப்புறம் பிரியாணி இலை எல்லாமே. அதை நல்லா வந்து வதக்கிட்டு இப்போ வந்து அதை அம்மியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் அம்மியில் அரைச்சாலும் சரி, மிக்சியில் அரைச்சாலும் சரி, நல்ல ஒரு சட்னி ரேஞ்சுக்கு அது வரணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த நல்லியில் வந்து மிக்ஸ் பண்ணி வேக வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செட்டிநாடு மசாலா ரெடி. அதுக்கடுத்து நம்ம ப்ராசஸுக்கு போகலாம். நான் இங்கே வந்து ஒரு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ 9 to 10 மெம்பர்ஸுக்கு பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி சின்ன வெங்காயமோட தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் தக்காளி கொஞ்சம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2-3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மட்டன் நல்லி வேக வைக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருந்த நல்லி பீஸ் எடுத்து போட்டு அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச செட்டிநாடு மசாலாவையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் மிளகாத்தூள் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லைட்டாக பெப்பரும் மேலே கொஞ்சம் பெப்பர் தூளும் லைட்டாக போட்டு அப்புறம் போட்டுட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ் வச்சு நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணால் சூடான செட்டிநாடு நல்லி குழம்பு ரெடி. நான் வந்து ரெசிபியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் அதை பார்த்து இதை ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.